Hi friends, welcome to RST Healthy Kitchen. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். அதாவது நம்ம கால்மிதியை வந்து ரொம்ப நாள் ரொம்ப அழுக்கா ஆயிடுச்சுனா எப்படி ஈஸியா நம்ம வந்து தோச்சி எடுக்கலாம்ன்றது சொல்லிருக்கேங்க. கண்டிப்பா நீங்க முழுமையா பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் என்னோட வீடியோஸ் உங்க வீடு தேடி வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பாக்ஸில் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா தூக்கி போடாதீங்க. இது வந்து சூப்பரான ஒரு ஆர்கனைசர் நம்ம ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்கிற இந்த பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா நான் எப்படி ஹோல்ஸ் போடுறனோ அது மாதிரி நீங்கள் கத்தியோ இல்லைனா உங்ககிட்ட கூர்மையான எந்த ஒரு இது இருக்கோ அதில் வந்து சூடு பண்ணிவிட்டு இது மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்க டப்பா ரவுண்டாக இருக்கிறதோ இல்லை வந்து சதுரமாக இருக்க டப்பாவோ நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இல்லைன்னா வந்து ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டுக்கலாம். அதாவது நான் வந்து 4 பக்கமும் ஹோல்ஸ் போட்டு அதை எடுக்கலை, 3 பக்கம் வண்டி ஹோல்ஸ் போட்டுட்டு அதை ஓப்பன் பண்ணுற மாதிரி நான் வச்சுருக்கேன். பாருங்கள் உங்களுக்கு எப்படி தெரியுதா? இது மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து நான் அரிசி போட்டு வச்சுருக்கேங்க. அரிசி அப்படிலாம் கல்லுப்பு நீங்கள் போட்டுக்கலாம். அதாவது கொஞ்சம் வெயிட்டுக்காக தான் நம்ம போடுறோம். இதை போட்டுட்டு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரேஷன் அரிசி இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆர்கனைசரை நமக்கு மாறிடுச்சு. அதாவது நம்ம வீட்டில் இருக்க எத்தனை கத்தினாலும் சரிங்க இது மாதிரி நம்ம வந்து அதை போட்டு வச்சுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி தள்ளி ஹோல்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் கிட்ட கூட ஹோல்ஸ் போட்டு நம்ம வந்து வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பூன் வச்சுக்கலாம், கத்திரிக்கோல் வச்சுக்கலாம். இது மாதிரி டைனிங் டேபிளில் நம்ம வைக்கும் போது ஸ்பூன்லாம் வந்து இது மாதிரி போட்டு வைக்கும்போது பசங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி பாக்ஸ் இருந்துச்சுன்னா தூக்கி போடாதீங்க. இது வந்து ரவுண்டு பாக்ஸு, நீட்டு பாக்ஸு, எந்த பாக்ஸும் நம்ம செய்யலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். என்னோடய சேனல் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் நான் போட்டிருக்கேன். என்னோடய சேனலையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். என்னோடய 2வது சேனலும் இருக்குது. அதில் வந்து நான் வந்து குக்கிங்கும் போட்டிருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு அந்த சேனலையும் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்கு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இன்னொரு பாக்ஸ் இருக்குல்ல, அது எதுக்குன்னு பார்க்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஷ்யூ பேப்பர் வாங்கும் போது நமக்கு கவரில் தாங்க கொடுப்பாங்க. இது மாதிரி கவரில் கொடுக்கும் போது நம்ம இது மாதிரி பிரிச்சிட்டோன்னா திருப்பி நம்ம வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் தேடுவோம் இல்லையா, அதுக்கு தான் நம்ம வந்து இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் வந்து நடுவில் கொஞ்சம் வந்து நம்ம எடுக்கிற மாதிரி கொஞ்சம் இதை தள்ளிட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து ரவுண்டு பாக்ஸில் வைக்கிறேன். நீங்கள் வந்து ஸ்வீட் பாக்ஸு இல்லை வேறு ஏதாவது பாக்ஸ் இருந்தாலும் நம்ம இது மாதிரி நடுவில் இது மாதிரி நம்ம ஹோல்ஸ் போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன்னா இப்போது நடுவில் இருக்கிற அந்த நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதாவது 3 பாகத்தோண்டி தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபுல்லாக நான் வந்து கட் பண்ணி எடுக்கலை. அதுலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கும் போது ஈஸியாக எடுத்துக்கலாம். இது மாதிரி க்ளோஸும் பண்ணிக்கலாம். தேவைப்படும் போது நம்ம எடுத்துக்கலாம். இல்லை வந்து உள்ளே நமக்கு பூச்சியும் போகாது, டஸ்ட்டும் ஆகாது, ஈஸியாகவும் இருக்கும். டைனிங் டேபிள் வைக்கும் போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இனிமேல் இது மாதிரி பாக்ஸ்லாம் வந்தால் தூக்கி போடாதீங்க. இது மாதிரி நம்ம ஒரு வீட்டிலே ஆர்கனைசர் நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம வந்து காசும் மிச்சப்படுத்தலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற கால்மிதி இருக்கு இல்லையா, இது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அழுக்காக இருக்குதுங்க. இதை நம்ம நிமிஷத்தில் எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நமக்கு அழுக்காக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கிச்சனில் நான் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் நமக்கு அதாவது பாத்திரம் நம்ம தேய்க்கும் போது தண்ணிலாம் பட்டு ரொம்பவும் இதாக இருக்குங்க. இது எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். இதை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணுங்க. அதுக்கு நான் வந்து எடுத்துருக்க பொருள் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த மாத்திரை தாங்க. ஜுரத்துக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையோ, இந்த மாத்திரை நம்ம 2 எடுத்துக்கலாம். 2 எடுத்துகிட்டு இதில் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆப்ப சோடா மாவு நான் சேர்த்துக்கிறேன். அதாவது நம்ம இட்லிக்கெலாம் போடுவோம் இல்லையா, அந்த பேக்கிங் சோடா பவுடர் தான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் பார்த்திங்கன்னா பேஸ்ட்டு, அதாவது நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற அந்த பேஸ்ட்டோட கவர் இருக்குல்லையே, அதை நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு சுடு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு நுர வரணும் இல்லையா, அதுக்கு நீங்கள் விம் லிக்விட் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அதாவது நீங்கள் வந்து
பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ஏதாவது லிக்விட் வச்சுருந்திங்கன்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து துணிக்கு யூஸ் பண்ணுற லிக்விட் தான் சேர்த்துக்கிறேன். அப்படி உங்கள் வீட்டில் பவுட்ரு இருந்தாலும் நீங்கள் பவுட்ரும் நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா நம்ம கலந்துக்கலாம். நான் வந்து நல்லா சூடாக தண்ணி நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நல்லா கலந்துட்டு ஒன்று ஒன்றா போட்டு இதில் ஊற வைக்க போகிறேன். நான் வந்து இந்த 2 கால் மிதி தாங்க இன்றைக்கி நான் துவைக்க போகிறேங்க. அதனால் 2 போட்டு நான் ஊற வச்சுக்கிறேன். ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. கரெக்டாக அது வந்து ஊறுற மாதிரி நமக்கு டைட்டாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இது மாதிரி நல்லா அழுத்தி நல்லா ஊற வைங்க. ஒரு அரை மணி நேரம் நல்லாவே அது ஊறட்டோங்க. அரை மணி நேரம் ஊறினாலே போதும். நம்ம வந்து ப்ரஷ்ஷெல்லாம் எதுவுமே போட வேணாம். அழுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராகவே நமக்கு போயிடும். இப்போ பாருங்கள், நம்ம இது மாதிரி அழுத்தும் போதே தெரியுது உங்களுக்கு எவ்வளோ நமக்கு அந்த ப்ரௌன் கலரில் நமக்கு அழுக்கு அப்படியே தெரியுது. இது நல்லா ஊறட்டும். நல்லா ஊறினதும் நம்ம அதை வந்து துவைக்க போகிறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே நல்லாவே ஊறிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது எடுக்கும் போதே நமக்கு எவ்வளோ அழுக்கு நமக்கு வருதுன்னு. இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. நான் வந்து துவைக்கலை, அதனால தான் ரொம்ப அழுக்காக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை வாரத்தில் ஒரு தடவையோ நீங்கள் துவைச்சிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழுக்க பாருங்கள். இப்போ நம்ம இதை ஈஸியாகவே நம்ம வந்து துவைச்சி எடுக்க போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா இது 2வது அலசுகிறேன். தண்ணி வந்து கொஞ்சம் நீங்கள் தண்ணி ஆன் பண்ணி விட்டுட்டு அலசும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி அலசினா, அதாவது ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக வச்சுக்காதீங்க. தண்ணி ஓப்பன் பண்ணி லைட்டாக தண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இது மாதிரி வேகமாக இது மாதிரி நல்லா நம்ம அலசும் போது என்ன ஆகும்னா அதில் இருக்க அழுக்கெல்லாம் சீக்கிரமாகவே நமக்கு போயிடுங்க. இதனால் நம்ம வந்து ப்ரஷ் போட்டு தேய்க்கணுன்ற அவசியமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்லா 2த்தையும் நல்லா வந்து இது மாதிரி நான் அலசிக்கிறேன். இப்போ நான் இந்த தண்ணியை கீழே ஊற்றுறேன் பாருங்கள், எவ்வளோ நமக்கு அழுக்கு இருக்குது. மண் அழுக்கு எல்லாமே இருக்குது. அந்த பக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு மண்ணும் இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை எடுத்து சும்மா வந்து கையில் நல்லா அதை குமுக்கி எடுக்க போகிறேங்க. அதாவது நம்ம வந்து துணிலாம் வந்து இது மாதிரி அழுத்தி நமக்கு குமுக்கி எடுப்போம் இல்லையா, இது மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம ப்ரெஷ்ஷெல்லாம் போட்டு தேய்க்கணுன்ற அவசியமே கிடையாது. இது மாதிரி நல்லாவே நம்ம கையில் இது மாதிரி அழுத்தம் கொடுத்து நல்லா இதை ப்ரெஸ் பண்ணி நம்ம எடுத்தாலே இந்த அதில் இருக்க அழுக்கெல்லாம் ஈஸியாகவே வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒன்று ஒன்றா உங்களுக்கு அலசி காட்டுறேன். இப்போது இதில் தண்ணி ஊற்றுறேன் பாருங்கள், இதில் எவ்வளோ நமக்கு அழுக்கு போகுதுன்னு. நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா கால் மிதியை நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னும் போது இது மாதிரி மாதத்தில் ஒரு தடவை நல்லா நான் சொன்ன மாதிரியே நல்லா வந்து சோப்பு தண்ணியெலாம் போட்டு 1 மணி நேரம் நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் துவைங்க. அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ உங்களோட கால் மிதியோட அழுக்க பொறுத்து இது மாதிரி நீங்கள் துவைச்சி எடுக்கும் போது நமக்கு கால் மிதிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். கிச்சனும் நல்லா சுத்தமாக இருக்குங்க. கிச்சனோ பாத்ரூமோ இல்லை வந்து வாட்ரூமில் நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த வித மேட்டாக இருந்தாலும் நீங்கள் இது மாதிரி துவைச்சி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து துவைச்சி எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு அழுக்கு போயிடுச்சு. நான் இன்னும் ஒரு 2-3 தடவை நல்லா அலசிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போதைக்கும் நமக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ நமக்கு அழுக்காக இருந்துச்சு. இது மாதிரி 2-3 தடவை நல்லா இதை அழுத்தி இது மாதிரி நீங்கள் அலசினாலே நமக்கு வந்து அதில் இருக்க அழுக்கெல்லாம் போயிடுங்க. இப்போ பாருங்கள், இதை நல்லா நான் அலசிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது நமக்கு அதில் வந்து அந்த மண் அழுக்கெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் வந்து அதை வந்து க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது இவ்வளோ நமக்கு தண்ணி செலவாகாது. நான் வந்து 1 மாதம் விட்டுட்டு நம்ம வந்து தேய்க்கிறதால தான், ரொம்ப அழுக்காக இருக்கிறதால தாங்க இவ்வளோ நமக்கு நேரம் எடுக்குது. அதாவது உங்களுக்கு ஃப்ரீ டைம் என்றைக்கு இருக்குதோ அது மாதிரி கரெக்டாக நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் இதை வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லாவும் இருக்கும். ரொம்ப நாளைக்கு நமக்கு நல்லா வருங்க. இது வந்து ரொம்ப அழுக்காக இருக்கிறதால தாங்க நமக்கு வந்து இவ்வளோ நேரம் நான் வந்து அலசிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே அலசி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை காய வைக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டுக்கும் இப்போதைக்கு எவ்வளோ நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நீங்கள் டெட்டாயில் அப்படி இல்லை அப்படின்னா கம்ஃபர்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் ஊற்றி நீங்கள் நல்லா அலசிட்டு காய வைக்கும் போது நல்லா வாசனையாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதை நல்லா வெயிலில் காய வைங்க. அவ்வளோதாங்க. இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்எஸ்டி ஹெல்தி கிச்சனை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.